பிஜேபி வந்து இப்ப போய் எடப்பாடி சந்திச்சிருக்காரு. இது பத்தி உங்க கருத்து மட்டும் சொல்லுங்க. அவர் தானே பதில் சொல்லணும். பெரிய கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? இருந்தாலும் இப்ப வந்து ஜி.கே. வாசன் போய் சந்திச்சிருக்காரு. இல்லைன்னு சொன்னாரா ஜி.கே. வாசன்? அவங்க யாரும் கூட்டணி இல்லைன்னு ஜி.கே. வாசன் பிஜேபி கூட்டணி இருக்காரு. ஜி.கே. வாசன் எடப்பாடி சந்திச்சிருக்காரு. சந்திச்சுட்டு வெளியே வந்துட்டார். அவரு போயிருக்காரு. தகவல் வந்த பிறகு அவர் என்ன சொல்றாரு தெரிஞ்சு எங்களுடைய கருத்தை சொல்லுவார். நடிகர் விஜய் வந்து புதிதாக அரசியல் கட்சி தொடங்கியிருக்காரு. ஏற்கனவே இது குறித்து விழுப்புரம் கூட்டம் முடிவெட்ட பிறகு நம்முடைய செய்தியாளர்களும் தொலைக்காட்சி நண்பர்கள் இந்நேரம் கேட்டார்கள். விஜய் அரசியல் கட்சி துவங்கும்போது அறிவிக்கப்பட்டது. நாங்கள் உண்மையிலேயே வரவேற்கிறோம். வேறு தமிழகத்தை வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு அதிகமாக இருக்குது. தொடர்ந்து வந்து கொலை கொள்ளை குற்ற வழக்கு தினந்தோறும் சட்டம் ஒழுங்கு கெட்டு போய் கிடக்கிறது. தமிழகத்தில் கேட்பாரற்ற தமிழகமாக அது இருக்கிறது. எதிர்கட்சி தலைவர் அவரும் அறிக்கை மட்டும்தான் கொடுத்துருக்காரு தவிர அவங்க ஆட்சியில் இருந்ததுன்னு சொல்றாங்க தவிர அவரும் வந்து அறிக்கை மட்டும்தான் கொடுக்குறாரு. இது அவங்களுக்குள்ள எனக்கு ஒரு கூட்டு சொல்லியா பேச்சுவார்த்தை உங்களுக்கே நல்லா தெரியுதா? இல்லை நீங்க தானே யாரோடு யார் கூட்டு சேர்ந்திருக்காங்க? உலகத்திலேயே ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் கூட்டணி அமைத்திருக்கிறது தமிழகத்தில் மட்டும். இதுக்கு மேல சொல்ல முடியாது. நாடாளுமன்ற தேர்தலில் உறுதியாக நாங்கள் கூட்டணி அமைக்க இருக்கிறோம். ஏற்கனவே நாங்கள் பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணியில் தான் அங்க வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். அதில் மாறுபட்ட கருத்து வேற்றுமை இல்லை. 10 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சியை பாரதிய ஜனதா கட்சியுடைய பாரத பிரதமர் இந்திய திருநாட்டுக்கு தந்திருக்கிறார். உலகத்தில் இருக்கிற 20 வளர்ந்த நாடுகள் திரு நரேந்திர மோடியினுடைய நிர்வாகத்தை பற்றியும் அவர் அயல் நாட்டினருக்குரிய அணுகுமுறையும் பாராட்டியிருக்கிறார். ஆக மீண்டும் 3ஆம் முறையாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் பாரத பிரதமராக வர வேண்டும் என்ற பொதுவான கருத்து இந்தியாவில் நிலவுகிறது. உறுதியாக பாரதிய ஜனதா கட்சி அறுதி பெருமாய் பெற்று மீண்டும் மாண்பு பாரத பிரதமராக வலம் வருவார்கள். சார் நீங்க மீண்டும் ஒன்றா சேர்ந்து பயணிக்க வாய்ப்பு இருக்கா சார்? இந்த கேள்வியை எடப்பாடி பழனிசாமி நீங்க கேட்க வேண்டும். நான் ஏற்கனவே இல்லாத பாத்தீங்களா, என் பக்கத்தில் நின்றுக்கிட்டு என் பதவி குறி வைக்கிறாரு. இதுவே அரசியல். என்னன்னா சக அரசியல் கட்சி நண்பருடன் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். இறுதி சுற்று வந்தவுடன் நல்ல முறையில் அமையும். அதை முதலில் உங்களிடம் தான் சொல்கிறோம். அதாவது இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சியில் அதிமுக சிஏவுக்கு வந்து நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். இஸ்லாமியருக்கு எந்த ஒரு பாதிப்பு இருந்தாலும் அதிமுக அதை பொறுத்துக்காது அப்படின்னு சொல்கிறாரு. அதேமாதிரி மதுரை நடைபெற்ற இஸ்லாமியர் மாநாட்டில் இஸ்லாமியர் சப்போர்ட் அதிமுக இருக்குது. அதனால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இஸ்லாமியர்கள் வாக்கு வந்து அதிமுக தான் கிடைக்கும்னு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. அதை பற்றி என்ன அவர் நாளொரு மேடையும் பொழுதொரு வண்ணமாக கருத்துக்களை மாற்றி மாற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர் பற்றிய கேள்வியில் கேட்டிருந்தால் நமக்கு தான் டைம் வேஸ்ட். வேற என்ன? நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், தனிக்கட்சி என்ற பேச்சுக்கே இடம் இல்லை. எங்களுடைய இலக்கு தொண்டர்களின் உரிமை, அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டரின் உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் பறிக்கப்பட்ட உரிமைகளை மீண்டும் தொண்டர்களிடமும் திருக்கரங்களில் வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இலக்காக இருக்கிறது. வேற ஒன்றும் கிடையாது. அதிமுக என்றால் ஓபிஎஸ் என்றால் வேண்டாம் உங்களுக்கு.